இன்றைக்கி எங்கள் ஆத்தில் வெள்ளை அவல் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்நாக் மாதிரி மத்தியானம் சீப்பாக சாப்பிட்லாம். அது நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்னு பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிற பொருள் வெள்ளை அவல். இதுக்கு வேணுங்கிற பொருள் ஒரு கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். அந்த அவலை கொஞ்சம் மிக்சியில் இதில் விப்பரில் போட்டு குறன்னு பொடிச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அப்படியே இல்லைன்னாலும் அப்படியே வெந்நீரில் ஊற போட்டு முழு அவலாகவும் செய்யலாம். ஊற போட்டு வடிகட்டிட்டு அதை யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வெந்நீரில் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்பு. தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஒரு கப்புக்கு அரை கப்பு வெல்லம் போடும். நிறைய வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கணும். அப்புறம் முந்திரி வேணுன்னா வறுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கணும். நெய் அது விட்டு கலருக்கு. இவ்வளோதான் வேணுங்கிற பொருள். இது அவலை குறன்னு அரைச்சி வெந்நீர் விட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயை நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இது பச்சையாகவும் போடலாம். பச்சையாக போட்டால் உடனே சாப்பிட்ணும். அப்புறம் வெல்லம் ஒரு கப்புனா அரை கப்பு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ வெள்ளை அவலுக்கு வெள்ளை சேப்பு அவல் போடலாமா? வெள்ளைனா ஒயிட் இல்லை, வெல்லம் போட்டால் அவல். நம்ம இது வெள்ளையாக இருக்கு, கலர் வெள்ளை. தாராளமாக பண்ணலாம். இட்ஸ் வெரி ஹெல்த்தி. சோப்பு அவ்வளோ பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் அந்த வெள்ளத்தை பாக வச்சு வச்சுருக்கேன். பெரிய பிரமாதமாக இந்த கம்பி பாகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும். பாருங்க, பார்த்து தெரியுது. அவ்வளோதான். முத்து பாக வச்சா கொசொசான ஆமாம் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். எப்படி வேணும். ஆமாம், பார்க்கணும். அப்படின்னும் பற்ற வரக்கூடாது. சரி, ஓகே. பார்க்க சொல்லுங்கள். பாகு இப்படி நுழைச்சி வந்து தெரியுறதா? இறக்கி வச்சுட்டு இதில் இந்த பாகில் முந்திரியை போட்டுக்கோங்க. எதை வேணால் போடலாம். ஏலக்காய் ஏலக்காய் பொடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு கை பிடிக்க முடியல, அதனால் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இது அவல் வெந்நீர் விட்டதுனால சொல்கிறது கையில் எடுக்கணும். அப்புறம் இந்த தேங்காய் வறுக்காமையும் பச்சையாகவும் போடலாம். பச்சையாக போட்டால் உடனே சாப்பிடணும், கெட்டு போயிடும். அவ்வளோதான், வெள்ளை அவல் ரெடி. ஆமாம், கலராமல் மிக்ஸ் பண்ணுங்க. இது மேலே மிக்ஸ் பண்ணலாம் ஈஸியாக. எனக்கு எட்டலையே.
இப்போ கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருக்குது. வெள்ளை சாமான் எல்லாமே ஆறினா நல்லா தெரியாயிடும். இதுக்கு நெய் கொஞ்சம் நெய் ஒன்றும் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் விட்டுருவேன். கொஞ்சம் எண்ணெயும் விட்டால் கை ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். எல்லாம் வெள்ளை ரெடி. இது எப்படி கொஞ்சம் தள்ளாத இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஆறுனா தண்ணி சரியாயிடும். தண்ணி போடுற ரொம்ப ஈஸி. வெள்ளை ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் ஆல்சோ. சேப்பு உள்ள பண்ணேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட வாசனையே தனி. இதுதான் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.